அடுத்தபடியாக சென்னை பகுதியில் இருந்து வந்திருந்ததான மிஸ்டர் ஜான் சாம்பல் அவர்களும் அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். சமயம் எல்லாரும் கலந்து வருவோமா? இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக சகோதரர் ஜான் சாம்பல் அவர்களிடத்தில் நான் கூறுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். முதல் முறையாக இந்த ராணிப்பேட் பகுதிக்கு வருவதற்கு ஆவியானவர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்திலே வந்து அவரை பாடி துதிப்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவரை மகிமைப்படுத்துவதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சாக்கியம். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. போன மாசத்துல ஒரு 10 நாள் பீகார்லயும் நேபாளிலும் இருந்தேன். அங்கதான் இந்த மாதிரி அல்லேலூயா கேட்க முடியும். ரொம்ப ஒரு நாள் கழிச்சு நம்ம பகுதியில் அந்த அல்லேலூயா கேட்டுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கணுமா? சரி, என்னுடைய பெயர் ஜான் சாம்பல். அருமையா சகோதரி சொன்னது போல நான் சென்னையிலே ஒரு ஐடி நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை வைத்து நான் சில ஊழியர்களை செய்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இம்மட்டுமாக அவருடைய திட்டத்தின்படியே அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். எல்லா இடத்துக்கும் குடும்பமா போவதுதான் வழக்கம். ஆனால் இன்னைக்கு தான் என்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. என் ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் ஒரு 11 வருஷமா நான் ஹஸ்பண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். உண்மைதானே? 11 வருஷம் 11 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் கடந்த வாரத்துல எல்லாம் சுகவீனம் தான். என் மகன் கூட இன்னும் உடம்பு சரியாகல. சரி, அதனால அவரை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டோம். மகளையும் கூட்டிட்டு வர முடியவில்லை. தங்களுக்கு சுத்தமானால் வருகிற நாட்களிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்குமானால் எல்லாரும் சேர்ந்து வருவதற்கு பிரயாசப்படுவோம். நல்லவர். அல்லேலூயா. சரி, நேரம் எவ்வளவு நேரம் ஆயிடுன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட குட்டிங்க நான் பேசிட்டே போவேன். ஆனாலும் உங்களை சுருக்கமாக அவங்க 11:30 சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே பிரசங்கியார்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கிரேஸ் டைம் உண்டு. உடனே பயப்படாதீங்க. கையெல்லாம் வாங்கிட்டே வச்சுட்டு வந்திருக்கோம்னு யோசிக்காதீங்க. சரியான நேரத்தில் நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா நான் முடிச்சுட்டு போயிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒருத்தரும் தடையா இருக்கக்கூடாது. ஒருத்தருடைய கொட்டாய் வரக்கூடாது. இங்க வாத்தியார் ஒருத்தர் இருப்பாரு, இங்க மேக்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருப்பாரு. அவரு இந்த போர்ட்ல எழுதி போடும்போது சின்ன சின்ன சாக்பீஸ் மீன் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. டேபிள்ல பத்திரமா வச்சிருப்பாரு. எவனாவது கிளாஸ்ல தூங்குறானா தூக்கி முதல்ல நட்டு மண்டையை அடிப்பாரு. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தூங்க விடாமல் பார்த்துக் கொள்ளும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அது நம்மளை தூங்க விடாம பண்ணும். அதே நேரத்துல சமாதானத்தோடு தூங்கவும் வைக்கும். ஆனா அந்த தூக்கம் சபையில வந்துருப்பேன். அவைக்குள்ள வரும்போது விழிப்பாரு. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வதனோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த 46ஆம் சங்கீதம் சற்று வித்தியாசமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அந்த சங்கீதத்தை யார் எழுதியது என்று அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த சங்கீதத்தின் தலைப்பை ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது அந்த சங்கீதம் இப்படியாக ஆரம்பிக்கும். கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி. கோராகின் புத்திரர் என்றால் யார் என்று நமக்கு தெரியும். அவைகளை குறித்து விரிவாக பேச ஆசை, ஆனால் நமக்கு நேரமில்லை. அந்த சங்கீதத்திலே 11
வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 வசனங்களையும் நீங்கள் கவனமாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் போது 10 வசனங்கள் ஏதோ ஒரு மனிதன் ஒரு பாட்டின் மூலமாக தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் விலக்கி காண்பிக்கிற ஒரு சங்கீதம். அப்படியாக அந்த சங்கீதக்காரன் தேவனுடைய மகிமை பிரதாபத்தையும் வல்லமையையும் மாட்சிமையையும் மிக நேர்த்தியாக விளக்கிக் கொண்டே வருகிறான். 9 வசனத்திலே சொல்றது நல்ல கவனி. அந்த முதல் 9 வசனத்தை நீங்க படிக்கும் போது ஒரு மனிதன் தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை. இப்படியாக அந்த மனிதன் தேவனை குறித்து நேர்த்தியாக விவரித்து பேசிக்கொண்டே வரும்போது திடீரென்று ஆண்டவருடைய சத்தம் அங்கே கேட்கிறது. அதுதான் 10வது வசனத்திலே. அங்கே மனிதன் பேசவில்லை, தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய், சாவாமை உள்ளவராய், ஒருவராய், பெரிய அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலேயும் நடத்துகிறவராய் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நீங்கள் அமர்ந்திருந்து. பைபிள்ல கோடு போட்ட பழக்கம் அந்த வசனத்தில் கோடு போடுவோம். நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து இதுவரை உங்கள் சுய பலத்தினாலே காரியங்களை செய்து 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 பார்த்து பார்த்து போனவராக வந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதற்கு மேல் நீங்கள் அமர்ந்திருந்து. அமர்ந்திருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. பல நேரங்களிலே நாம் நம்முடைய சுய பலத்தினாலே பல காரியங்களை பிரயாசப்பட்டு 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 சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சோம்பேறியா இருக்க விரும்புகிறதில்லை. நீ ஏன் செய், இப்படி செய், இந்த ஊழியத்தை இப்படி செய், இந்த பிரச்சனையை இப்படி சரி செய் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்ய கூடுவார். அதே நேரத்திலே சில நேரங்களிலே நாம் தேவ திட்டத்திற்கு மாறாக ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பல நேரங்களில் நம்மை பார்த்து சொல்லுவார், this is not a time for you to strive hard, you have to cease striving hard. ஆங்கிலத்தில் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. cease striving hard. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க பத்தியா, அதை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைத்து விட்டு அமர்ந்திருந்து என்னை நோக்கி பார், அப்பொழுது நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன காரியத்திற்காக ரொம்ப கடினமா ஓடி 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 இப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோ யோசித்து யோசித்து நீங்கள் வந்து உங்க பலத்தை எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருப்பீர்களா? உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியாது, ஆனால் உள்ளிருந்து எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எல்லாருடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா? கஷ்டப்பட்டு போராட மாட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதுவரை நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் போதுமில்லை, என்னுடைய சமூகத்திலே நீ அமர்ந்திருக்கும் போது நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்கிற வார்த்தை மிக ஆச்சரியமான வார்த்தை. சங்கீதக்காரன் அவன் தேவனுடைய மகத்துவத்தை தான் பேசிக் கொண்டு வருகிறான். திடீரென்று 9ஆம் வசனத்துக்கு பிறகு ஆண்டவர் நிறுத்துகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்கிறீர்கள். 14ஆம் வசனத்தில் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படியா அமர்ந்திருக்க முடியும்? எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள்ல பலவிதமான ஒரு காரியம் தெரியுமா? நம்ம அமர்ந்திருக்க விட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்திலே நம்மை அமர்ந்திருக்க விடாதபடி பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இடர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நம்மை சுயமாக செயல்பட வைத்து விடுவான் பல நேரங்களிலே சென்று. ஆனால் அந்த தந்திரத்தை புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி அமர்ந்து காத்திருக்கிற
ஒரு அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனித வல்லமைகள் எழுந்தும். உண்மைதானே? சும்மா இருக்கும், எந்த பிரச்சனையும் போயிருக்காங்க. யார் உங்களுக்கும் போல பிரதர், யார் தும்புக்கும் போல பிரதர் சொல்லுவாங்க. எதுக்கும் போக மாட்டோம். ஆனா நம்மளை கொண்டு வந்து அங்க இழுத்து இங்க இழுத்து எல்லாரையும் இழுத்து பேரை கேவலப்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யும். அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருங்கள். இன்னொரு சங்கீதத்தை காண்பிக்கிற பாருங்க, 4வது சங்கீதம். எந்தெந்த சூழ்நிலையில் அமர்ந்து இருக்கணுமா அதையெல்லாம் ஒரு சில வசனங்களை வேகமாக காண்பித்து விட்டு என்னுடைய செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருக்குறள் 4வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அந்த வசனம் அழகாக ஆரம்பிக்குது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த உலகத்துல நம்மளை கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரும். எந்த பிரச்சனையும் நம்ம காரணமா இருக்கும். ஆனா காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிற அநேகர் இருக்கிறார்கள் என்று தாவீது சொல்றான். பார்த்தீங்களா? அதே மாதிரி சூழ்நிலை ஊழியத்தின் பாதையில ஓடும்போது வரும். சும்மா போறவங்க மேல சேர்த்து அள்ளி தூக்குவாங்க. ஆண்டவருக்கு பயந்து நடந்து அவருடைய வார்த்தைப்படி வாழ பிரயாசப்படும் போது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காரணம் இல்லாமல் நம்மை கோபப்படுத்துவார்கள். நான் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செஞ்சிடாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க. எப்படி ஐயா இருக்க முடியும்? காரணம் இல்லாம பேசிட்டாங்களே, எப்படி இருக்க முடியும்? அதுக்கு சங்கீதக்காரன் அவன் என்ன செய்யறான்னு சொல்றான், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பான். யார்கிட்ட பேசுறோம்? நம்ம பிரச்சனை அதுதான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுவோம், அல்லது நம்ம நண்பர்கிட்ட பேசுவோம், கூட வேலை செய்யறவங்க பேசுவோம், அல்லது எனக்கு விரோதமா ஒருத்தன் வந்தானே அவனோட எதிரிட்ட போய் பேசுவோம். நான் சங்கீதக்காரன் சொல்றான், நீங்கள் அமர்ந்திருங்கள். எப்படி அமர்ந்திருங்கள்? உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருங்கள். ஏதாவது பேசணும்னு போனதா, உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருங்கள். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் கேட்கட்டும். ஹல்லேலூயா. அது என்னைக்கு மனுஷன் காத்த கேட்டுச்சோ அன்னைக்கு அது பிரச்சனை தான். ஆனா ஆண்டவருடைய காதுகளிலே இன்றைக்கு போனதோ அன்றைக்கே அவர் விடுதலையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. சத்துரு நம்மை அமர்ந்திருக்க விடவே மாட்டார். பலர் நம்மை கோபப்படுத்துவார்கள். பிறர் கோபப்படுத்துகிற சூழ்நிலை வரும்போதும் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்ப கற்றுக்கொள்ளணும்? அமர்ந்திருக்க. பிறர் நம்மை கோபப்படுத்துகிற சூழ்நிலை வரும்போதும் அவருக்குள் காத்திருந்து அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு சங்கீதத்தை வாசிக்கலாமா? தாவீதின் சங்கீதம் தான் 39ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். 39ஆம் சங்கீதம் 1-2 வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன். நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன். போதும். இங்க அதே சங்கீதக்காரன் 4வது சங்கீதத்திலே கோபம் ஊட்டினாலும் நீங்கள் கோபத்தினால் பாவம் செய்து விடாதீர்கள், அமர்ந்திருங்கள் என்று சொன்ன அதே சங்கீதக்காரன் இங்க ஒரு சூழ்நிலையை காட்டுறான். என் நாவினால் நான் பாவம் செய்து விடாதபடிக்கு துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை என்ன செஞ்சலாம், கடிவாளத்தால் அடைத்து வச்சலாம். கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? குதிரை போடுவாங்க. குதிரை வாயை போடுவாங்களா, கண்ணில் போடுவாங்களா? கண்ணில் போடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு கடிவாளம் வாயை போடணும். ஏன்னா நமக்கு பிரச்சனை என்னதான்? வாய்தான். எதிர்க்கு எதிர்க்கிறவன் துன்மார்க்கன் தெரியும். அவன்கிட்ட தேவனும் கிடையாது, தேவனுடைய வார்த்தை
விடாது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, எத்தனை அருமையான செய்தியை பாருங்க. வாயினால நம்ம பாவம் செய்து விடாதபடிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவன் துன்மார்க்கன், அவன்கிட்ட தேவனும் கிடையாது, தேவ வார்த்தையும் கிடையாது அப்படின்னு தெரிகிற பட்சத்திலே என்ன செய்யணும்? நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தான். நம்ம நிறைய இடத்துல யோசிப்போம், நான் நியாயமா தான் பேசுறேன், நான் பேசுறது ஏதாவது தப்பு இருக்கா, ஏன் அப்படி எழுதிக்காம ஏதாவது பிரச்சனை வரும்போது பேசுறதெல்லாம் பேசிவிட்டு உண்மையா நம்ம நியாயமா தான் பேசியிருப்போம். தாவீது சொல்றான், நலமானதை கூட பேசினா அது பாவமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியா இருந்தாங்க. முதல்ல பிறர் கோபம் ஊட்டும் போதும் நீங்கள் தேவனுக்காக காத்திருந்து அமர்ந்திருங்கள். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கர் மூலமாக நியாயங்கள் புரட்டப்படும் போதும் நான் நியாயத்தை பேசுறேன் பேசி நிற்காம அங்கேயும் அமைதியா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன, நீங்க ஸ்டேஜ்ல இருந்து பேசிட்டு போயிருக்கீங்க, எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கஷ்டம்தான். ஆனால் நமக்கு வழி என்னது? நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வழி ஒன்று வேதம் தான். அது கஷ்டமோ ஈஸியோ, அது என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி பரிசுத்தவான் யாருமே கிடையாது. வேதத்தின்படி வாழ பழகிட்டோம்னா நம்மள மாதிரி இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் யாருமே கிடையாது. தாவீது இன்னும் ரெண்டு வசனங்களை காண்பிக்க. 62ஆம் சங்கீதம் 1 வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. சும்மா அமர்ந்திருக்கிறது இல்ல, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அப்பொழுது எனக்கு ரட்சிப்பு வரும் என்று அங்க சொல்லிட்டு அங்க சொல்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. 3ஆம் வசனம். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். இப்போ தாவீது வந்திருக்கிற பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனை. ஒரு ஜனக்கூட்டம் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறது. சவுலோடு இருந்தவர்களும் தாவீதை வனாந்தரங்களிலும் காடுகளிலும் துரத்த ஆரம்பித்திருந்தார்கள். என்ன தப்பு செஞ்சான் தாவீது? என்ன தப்பு செஞ்சான்? ஒரு தப்பு செய்யல. எங்க ஒரே ஒரு வேலை கோலியாத்தை கொன்னா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதை உயர்த்தி பாடிட்டாங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ சத்ரு என்ன செய்யறான் பாருங்க, நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்தை சொல்ற பாருங்க, அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் மேலானவர்களாக இருக்கும்போது, ஆசீர்வாதமான நிலையில் இருக்கும்போது, தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் கழிவுற்று இருக்கும் போது, நம்முடைய மேன்மை நிலையில் இருந்து நம்ம என்ன செய்ய பார்ப்பாங்களா? கீழே தள்ளி விட பார்ப்பாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. தாவீது கேட்கிறான், என்னப்பா இப்படி பண்றீங்க? அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்புறம் என்ன பண்றாங்க? அபத்தம் பேச விரும்புகிறார்கள். அடுத்தது, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். இது என்னது? நல்லா நடக்கும். நம்ம குடும்பங்கள் நடக்கும், சபைகள் நடக்கும். நல்லா பார்க்கும்போது நல்ல ஆசீர்வாதமா தான் தெரியும், பயங்கர அன்பா பேசுற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளத்துல என்ன செய்யறாங்களா? சபிக்கிறாங்க. அப்படி சபிக்கும் போதும் என்ன செய்யணுமா? 5ஆம் வசனத்துல, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து. ஹல்லேலூயா. இனிமே தேவனையே நோக்கி அமர்ந்து இருப்பேன்னு சொல்றவங்கலாம் தேவனையே நோக்கி அமர்ந்து இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லி பார்ப்போம்? ஹல்லேலூயா. நல்லது. ஆண்டவர் அமர்ந்து இருக்கிற அனுபவத்திற்குள்ளாக அனைவரையும் கொண்டு வருவாராக. அவருக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பிறர் நம்மை கூற்றும் போதும் காரணமில்லாத காரியங்களை செய்யும் போதும் வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு சத்துவோட வேலை என்ன தெரியுமா? நான் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ஊழியக்காரத்தை பேசிட்டு இருக்கும்போது அவர் எப்படி சொன்னார், சத்துவோட வேலை ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதுதான் சத்துவோட
நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். சரியா? அப்பதான் எனக்கும் நீங்க எல்லாம் விழிப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தெரியும். சத்துருவோட வேலை என்னது? ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்யறதுதான் யாரு? சத்துரு. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்றார். சத்துரு என்ன பண்ணா ட்ரை பண்ணுவான்? நம்ம பேரை சிறுமைப்படுத்த தான் ட்ரை பண்ணுவான். தாவீதுக்கு கோலியாத்தை கொன்ன உடனே தேசத்துக்கு அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார். எங்க போனாலும் தாவீது தாவீது தாவீது, ஒரு சின்ன பையன் வந்தானாமே கோலியாத்தை அடிச்சு தூக்கிட்டானாமே அப்படின்னு உடனே தாவீது பயங்கர, தாவீதோட பேர் என்னவாகி போச்சு? பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. உடனே சத்துரு என்ன பண்ண ஆரம்பிச்சான்? அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு சுத்தி இருந்து ஆட்களை ஏறி விட்டான், எழுப்பி விட்டான். அதுதான் அங்கே நடந்தது. இதுதான் அங்கே தாவீது சொல்லுகிறான், என்னுடைய மேன்மையில் இருந்து என்னை தள்ளது தானே பாக்குறீங்க, நான் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆத்துமாவே அதை பார்த்து நான் கவலைப்படாத, நீ கலங்காத, உனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நீ அவரையே நோக்கி அமர்ந்து காத்து. 5வது வசனத்துல சொல்றான், நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அடிங்காலமா காத்துக்கிறீங்களா? இது நடந்துடும் என் வாழ்க்கையில அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவங்க ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்து காத்திருக்குமானால் நீங்க நம்புகிறது அவராலே வருங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்து சபையில சாட்சி சொல்லுங்க, எழுதி வச்சிரும். மனுஷனை பார்க்காம அவரை மட்டும் பிடிச்சிட்டு அமர்ந்து காத்திருக்கும் போது காரியங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு பல வருஷம் பல மாசம் தரும். ஒரே நாள் ஒரு நொடி பொழுது போதும். இதனால ஒரு மனிதனை நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேராக நான் உங்கள் கவனத்தை திருப்பி, அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் எப்படி தேவனுக்குள்ளாக சமாதானத்தோடு அமர்ந்து காத்திருக்கிற ஒரு மனிதனாக மாறினான் என்பதை நான் காண்பித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்கிறோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம், அங்கே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருக்கிற நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கிறான். தூங்கிட்டீங்களோ? அவன் சிறைச்சாலையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய பெயர் பேதுரு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அது யார் என்று நமக்கு தெரியும். அந்த மனிதன் தூங்குவது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனால் எங்கே தூங்குகிறான், எந்த சூழ்நிலையில் அவன் தூங்குகிறான் என்பதை கவனிக்கும் போது அது நமக்கு பிரமிப்பை கொடுக்கிறது. அந்த சூழ்நிலையை முதலாவது நான் காண்பித்து விட்டு இந்த பேதுருவினுடைய முன் நிலைமை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இந்த பேதுருவினுடைய முன் நிலைமை எப்படி இருந்தது. இப்பொழுது சிறைச்சாலையிலே நாளை அதிகாலை அவன் கொல்லப்பட போகிறான். தலைக்கு மேல கத்தி தொங்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதனால் தூங்க முடியுமா என்று பார்க்கும்போது அது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. எப்படி இப்படி அமர்ந்திருக்கிற, எந்த பிரச்சனையை குறித்தும் கவலையற்றிருக்கிற ஒரு மனப்பான்மை என்ற பேருக்குள்ளாக வந்தது என்பதை யாருக்கு அறிந்து கொள்ள போகிறோம். நல்ல கவனிக்க நான் சொல்றேன். அந்த பேர் இப்பொழுது சாதாரண மனிதர் அல்ல, ஒரு பெரிய சபைக்கு அவர் தலைவராகி விட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து பரனை சென்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பேதுரு எழும்பி பிரசங்கித்தார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சில நாட்கள் சென்றது. அங்கே அலங்கார வாசலிலே ஒரு முடவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அங்கே அவனுக்கு சுகம் உண்டாகிறது. அந்த ஆலயத்திலே பேதுரு எழும்பி பேசும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ ரெண்டே பிரசங்கத்துல சபை எவ்வளவு ஆயிடுச்சு? 8000 பேர் ஆயிடுச்சு. ஐயா நல்ல கவனி.
வரை அப்படி ஒரு ஜனக்கூட்டம், அப்படி ஒரு அமைப்பு அங்கே இருந்ததில்லை. யூத மார்க்கம் இருந்தது, ரோமர்களுடைய மார்க்கம் இருந்தது, கிரேக்கர்களுடைய மார்க்கம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இயேசு என்கிற ஒரு மனிதரை ஆராதிக்கிற ஒரு புது வகையான கூட்டம் சில நாட்களுக்குள்ளே அங்கே எழுப்பி இருக்கிறது. ஒருவர் இருவர் இல்ல, 2 பிரசங்கத்துல 8000 பேர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் எழுதப்படாமல் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. இவர் எல்லாருக்கும் பிரதான அப்போஸ்தலன் யார்தான்? பேதுரு. அவர்தான் பெரிய பிஷப். இன்னைக்கு நம்ம 2 பிரசங்கம் பண்ணி 3 பாட்டு பாட்டல பிஷப் ஆயிடும். அந்த பிஷப் கிடையாது. பேதுரு உண்மையிலேயே பெரிய ஊழியனாக இருந்தான். 8000 பேரை கொண்ட அவர்கள் வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய அமைப்பை நிர்வகிக்கிற ஒரு தலைவனாகும் பேதுரு. திடீர்னு ஒரு கூட்டம் இப்படி பெருகிற உடனே யூதர்களுக்குள் அது மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியது. என்ன கோபம்? நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க தேவாலயத்துக்கு வராம வீடுகள்ல கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரச்சனை அன்னைக்கு வந்துச்சு. உடனே யூதர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஏரோது அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதியாகிய ஏரோதின் மூலமாக சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆக சபைக்கு துன்பம் இன்னைக்கு மட்டும் வரல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது அன்னையிலிருந்து இங்க விட்டாரு. சபை இன்றும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும், ஆண்டவருடைய வருகை வரை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஏரோது சபையை துன்பப்படுத்த ஆரம்பித்த போது அங்கே இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருவனாயிருந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டய கருவினாலே கொன்று போட்டார்கள். அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 12 முதலாம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ ஒரு அப்போஸ்தலனை என்ன பண்ணிட்டாங்க? கொன்று விட்டார். பல அப்போஸ்தலர்களை கைது செய்து விட்டார்கள். இப்பொழுது பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். பேதுருடைய உயிர் இன்னும் போகவில்லை. ஏன்னா அவரை கைது செய்யும் போது அது பண்டிகை நாட்களாக மாறிவிட்டது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இவையெல்லாம் யூதர்களுக்குள்ளே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகைகள். அந்த பண்டிகை நாட்களிலே அவர்கள் எந்த குற்றவாளியையும் கொலை செய்ய மாட்டார்கள். சில நேரங்களில் குற்றவாளிகளை விடுதலை கூட செய்வார்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பப்போ செய்யல, அண்ணா பிறந்த நாளுக்கு அல்லது காந்தி பிறந்த நாளுக்கு என்ன பண்றாங்க? சில குற்றவாளிகளை ரொம்ப நாள் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? விடுதலை பண்றாங்க. அந்த மாதிரி இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இந்த பஸ்கா பண்டிகை நாள் இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் எந்த குற்றவாளியையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். ஆகவே பேதுருவுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது. அந்த ஏரோது என்ன செய்யறானா, ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு அங்கே போடப்படுகிறது. அங்கே ஒவ்வொரு வகுப்புக்கும் 4 போர் சேவகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்க நல்லா புரியும். சரியா? அப்ப 4 போர் சேவகர்களாக 4 வகுப்பை வைத்து பேதுருவை காவல் காக்கிறார்கள். இந்த 6ஆம் வசனத்தை வாசிச்சோம். அவனை வெளியே கொண்டு வரும்படி அவனுக்கு என்று குறிக்கப்பட்ட நாளுக்கு முதல் நாள் ராத்திரி நடந்த காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. நான் கூட இருந்த இன்னொரு அப்போஸ்தலனாகிய யோவான் கொல்லப்பட்டாயிற்று. சபைகளுக்கு நீதியான நெருக்கம் உண்டாகி இருக்கிறது. அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய சபை கூட்டத்தையும் இத்தனை எழுப்பி இருக்கிற 8000க்கு அதிகமான ஜனங்களையும் வழிநடத்த வேண்டிய ஒரு மாபெரும் தலைவனாகிய பேதுரு நாளை காலை தான் மரிக்க போகிறோம் என்கிறதான நினைவிலே தூக்கம் வந்து கொண்டிருக்கீங்க. யோசித்து பார்க்கலேன். ஒரு தூக்கு தண்டனை கையெழுக்கி நாளைக்கு காலையில தூக்குல போடுறாங்கன்னா ஆனால் முடியும். யாரால தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே அறிந்து கொண்டீர்கள் என்கிற வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாலே அது முடியும். அது நிச்சயமாக நடக்கும். வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் வேதத்தில். பேதுரு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரு? இந்த பேதுரு குறித்து ஒரு சில காரியங்களை காண்கிற பாருங்க. இன்னைக்கு அமர்ந்து தூங்கிட்டு இருக்கிறார்.
ஒரு நாள் இயேசுவோடு அவர் இருக்கும்போது கலிலேயா கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். காற்றும் புயலும் வீசுகிறது. அழுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள். யாரு? அதே கடல்ல சின்ன வயசுல இருந்து மீன் பிடித்து பழகின பேர் ஓடுகிறவர்கள். இயேசு கடலில் நடந்து வர்றாரு. நம்ம பேரு தான் கூட அவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, முந்திரிப்பட்டேன். உடனே நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்கிறான். இயேசுவும் வாழ்ந்தார். அப்போ எழுதி வேகமா அப்படியே கடல்ல நடந்து போறாரு. அங்க வீட்டுல வாசிச்சுவாங்க, வசனத்தை குறிச்சு வச்சுவாங்க. நேரம் இல்ல, என்ன நடந்துச்சு? மத்தேயு 14:78-31 வரைக்கும் வாசிச்சோம். காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை பார்த்தபோது பேதுருக்கு கை காலெல்லாம் நடுங்கி போய் மூழ்க ஆரம்பித்து விட்டான். இயேசு கூட இருக்கார். இவ்வளவு தூரம் கடல்ல இவன் தான் நடந்து வந்தான். இயேசு அருகே நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சாதித்து காட்டியிருந்த பேதுரு கடல்ல எந்த மனுஷனுமே நடந்ததில்லை. அப்படி நடந்து வந்திருந்த பேதுரு காட்டையும் கடலையும் பார்த்த மாத்திரத்திலே ஒரு காலத்திலே அமிழ்ந்து போன அந்த பேதுரு இன்னைக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அழகல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, கூக்குரலிடல, ஆண்டவரே எங்க போனீங்க கேட்கல, அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதே பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம், தூங்குவீங்களா? தூங்குவீங்களா? இங்க தூங்கிறாங்க, வீட்டுல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படிப்பா இந்த மாற்றம் வந்துச்சு பேதுருக்குள்ள? ஒரு காலத்துல இயேசு கூட நிற்கும் போதே பயந்து அலர்ந்த பேதுரு இன்னைக்கு இயேசுதான் கூட இல்ல. How did that happen? ரகசியத்தை நான் காண்பிக்கிறேன். இன்னொரு தடவை அந்த பேதுரு என்ன பண்ணாரு? அவர் எப்பவுமே இயேசு கூட இருந்தாலும் இயேசுடைய ஊழியத்தை ரசிச்சு ருசி பார்த்து அற்புதங்களை எல்லாம் பார்த்திருந்தா கூட அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசுவை பின்பற்றினா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிலாம் வாசம் இருக்கான்னு கேட்கிறீங்களா? வாசிச்சவங்க வேணா மத்தேயு 19:27 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இது மட்டும் இல்ல, இதே வசனம் மார்க்லயும் இருக்கு, லூக்காலயும் இருக்கு. எல்லா வசனத்தையும் காண்பிக்க முடியும். நீங்க வீட்டுல போய் தேடி வாசிச்சுக்கோங்க. என்ன அப்ப பேதுரு இயேசு கூடவே பின்பற்றி அவரையே ஃபாலோ பண்ணி அவர் கூட ஒரு பிரதான சீஷனாக இருந்தபோது கூட அந்த பேதுரு மனசுல என்னதான் இருந்துச்சு? இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? வர கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், உண்மைதான். ஆனா எதுக்காக பின்பற்ற இயேசு? அவர் நமக்கு என்ன தரேன்னு சொன்னாரு? வீடு தரேன், கார் தரேன், பங்களா தரேன் அப்படியே சொன்னாரு. அதெல்லாம் இயேசு கொடுக்கிறதுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இயேசு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்கிறதுக்கு அவர் சிலுவை வரைக்கும் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அண்ட சராசரத்தையே ஒரே வார்த்தையினால தேவன் உண்டு பண்ணினார். ஆனா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் சிலுவையில் தொங்க வேண்டியது அவசியமாயிருந்தது. எது பிரதானம்? அவர் அருளுகிற பாவ மன்னிப்பும் அவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனம் தான் பிரதானமே அன்றி இந்த உலகத்துல என்ன கிடைக்கும் என்பது பிரதானம். அவரோடே இருந்த சீஷனா இருந்த பேதுருவுக்குள்ள கூட இயேசுவை எல்லாத்தையும் விட்டு பின்பற்றுவனே. லூக்கா 5:6 கெனசரேத்து கடல்ல முதல்ல அங்க இயேசுவை சந்தித்த போது 2 படகு நிறைய மீன்கள் அப்படியே விட்டுதான் வந்தான். ஆனா நாளடைவில் இன்னைக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம இந்த மனுஷன் ஏதாவது ஒரு ராஜா கிட்ட ஆவாரு, ஏரோது பிலாத்தெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு ரோம சாம்ராஜ்யத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இவர் ஒரு புதிய சாம்ராஜ்யம் அமைப்பாரு, நாம எல்லாம் இவர் பக்கத்துல ஜாமான் மாதிரி இருக்கலாம்னு பார்த்தா இவர் பாட்டு ஒரு அங்கேயே மாட்டிட்டு தையத்து வீட்டு சுற்றி வராதே, என்ன பண்றது டவுட். அப்படி மன தெரிவில்லாமல் அங்கும் இங்கும் அலைக்கழித்துக் கொண்டு எதற்காக பின்பற்றுகிறோம் என்ற தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த பேதுரு தான்
இன்றைக்கு தலைக்கு மேல கத்தி போகுது. எதை பத்தியும் கவலை இல்லாம அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். அதான் வசனங்களை காண்பிக்கிறோம். இன்னொரு காரியம் பார்ப்போம். பேதுரு குறித்து 16 அதிகாரம் 22, 23 அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இயேசு வந்து சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் என்ன பார்த்து என்னன்னு சொல்றாங்க. பேதுரு உடனே சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்றான் என்று சொல்லி வாசிக்கும். கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உனக்கு மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல, என்னுடைய பிதாதான் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு. பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்படுவதில்லை என்று சொல்லி பேதுருவை பார்த்து தான் சொன்னான். அப்படி ஆண்டவரிடத்திலே நல்ல பேர் வாங்கின பேதுருதான் அங்க என்ன நடக்குது? 16 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், அவரை தனியே அழைத்துக் கொண்டு போறாரா? இயேசு உடனே தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து பேசுகிறாரா? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, சிலுவை மரணம் உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யார் கடிந்து கொள்ள தொடங்கினார்? இயேசுவையே கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு பேதுரு பெரிய மனுஷனாக. இப்பதான் நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு பறைசாற்றினவர் அடுத்த 2 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் கூப்பிட்டு, நீர் என்னமோ பெரிய ராஜாவாக நினைச்சிட்டு இருக்கிறோம், நீர் பாட்டுக்கு சிலுவையில போறேன், இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொன்னது மட்டுமில்ல, ஆண்டவரை கடிந்து கொள்ளவும் செய்யலாம். இயேசு உடனே என்ன சொன்னாரு? பின்னாக போ சாத்தானிட்டார். கொஞ்சமும் தன்னுடைய தரிசனத்தை குறித்து தெரியவில்லாத ஒரு மனுஷனாக தான் பேதுரு இருந்தான். ஆண்டவர் இப்பதான் சொன்னாரு, எப்பா நீ பேதுருவா இருக்கிறாய், நீ சின்ன கல்லா இருக்க, இந்த கல்லின் மேலதான் சபையை கட்ட போற, நீதான் முதல்ல சபைக்கு அஸ்திவாரமே போட போற, உன் பிரசங்கத்துல தான் புதிய ஏற்பாட்டு சபையை நம்மால வெட்டிச்சு கிளம்ப போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. அவன் 5 வருஷத்துலயே ஆண்டவரால சாத்தான்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படி தெளிவில்லாத நிதானம் இல்லாத தன்னுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்த அந்த பேதுரு தான் இன்றைக்கு தலைக்கு மேல கத்தி போகுது, எந்த கவலையும் நாம் தூங்கிக்கலாம். எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு பார்க்கணும். அது மட்டுமா, ஆண்டவர் தன்னுடைய பால் மரணங்களை குறித்து பல நேரத்தில் பேசினாரு. உடனே பேதுரு என்ன சொன்னாரு? இதெல்லாம் நடந்தாலும், யார் உம்மை விட்டு போனாலும் நான் செய்ய மாட்டேன், உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரு. சேவல் கூவதுக்குள்ள 3 தடவை மறுதலிக்க. அப்போ அவருக்கு போவாங்க, இது எப்படி நடக்கும்? நான் இப்போ ஸ்ட்ராங்கா சொல்றேன், அவர் என்ன 3 தடவை மறுதலிக்க பண்றாரு. என்ன நடந்துச்சு? வாசிக்க உங்க வீட்டுல போய் மத்தேயு 26 அதிகாரம் 69 இருந்து 74 வரை வாசிக்கணும். இயேசுவை பிடிச்சு போயிட்டாங்க. ஒரு அம்மா வந்து பார்த்து கேட்கிறாங்க, எல்லாம் கவனிங்க, ஒரு அம்மா, ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு போர் சேனவர் கூட கிடையாது, ஒரு தண்ணி பிடிச்சு போற ஒரு அம்மா வந்து கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயேசுவை பிடிச்சு போறாங்க, நீ அவர் கூட இருந்தவங்க நீ பாட்டுக்கு இங்க இருக்கிற? நோ 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 நோ, நான் அவனை அறியேன். எவ்வளவு பெரிய பயந்தாம்பலி பேசுறாங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் பார்க்கறாங்க, அவங்ககிட்டயும் சும்மா மறுதலிக்கல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுரு. ஒரு சின்ன பொம்பளை வந்து கேட்ட உடனே தொடரடி போயிருந்த பேதுரு இன்னைக்கு ஏரோதினால் கைது செய்யப்பட்டு நாளைக்கு கொல்லப்பட போகிறான். தலைக்கு மேல கத்தி தொங்குது, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமான காரியம் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில நம்மளால தூங்க முடியுமா? அதுவே பெரிய கேள்விக்குறி. ஆனா இவ்வளவு பயந்தாமோட இருக்கிற ஒரு மனுஷன் நீங்க எப்படி சிறைச்சாலையில உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான்? ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இயேசுவின் மரண நேரம் நெருங்கு. அவர் ஜெபத்தின் மூலமாக தன்னை பலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டிட்டு வாங்கப்பா போய் ஜெபிக்கலாம் என்று கூட்டிக் கொண்டு போகிறான். இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
3 பேர் என்ன பண்ணாங்க? 4 கொரட்டை விட்டு தூங்குறாங்க. இயேசு போய் தட்டி எழுப்பி பார்த்து கடைசி என்ன கேட்டாரு? அப்பா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாது, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாது. இயேசுவே ஜெபிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு சிலர்லாம் அவங்க ஜெபமெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசுறாங்க. இயேசுவோட பயங்கர பக்திமான் ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். நான் இன்னைக்கு சென்னையில சொன்னாங்க, நான் ஒர்க் பண்றது சென்னையில தான். ஆனா நான் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்தேன். பாண்டிச்சேரியில இருந்து வரணும்னா 3-3.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா நான் காலையில எந்திரிச்சு 2:45-3 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபித்து ஆயத்தமாகவில்லை என்றால் இங்க வந்து நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ என்னுடைய வாய் வார்த்தை பேசிட்டு போயிடலாம். அவர் தருகிற புதிய கிருபையை நான் வாங்கி வந்து பேசினாதானே அந்த கிருபையை உங்களுக்கு கடத்த முடியும். இயேசு பேதுருவை கேட்கிறாரு, எப்பா 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? அந்த 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாம அன்றைக்கு தூங்குற பேதுரு போய் சென்றவர்கள் எல்லாம் வந்தாங்க. என்ன சொல்ல போனாரு? வாசிக்கலாம் வீட்டுல போய் யோவான் 21:3 சாரியா யோவான் 18:10 இதுல வாசிக்கும். இயேசு அப்படி வந்தீங்க என்ன பண்ற பாரு, ஒரு பட்டயத்தை எடுத்தாரு, ஒரு சீரனுடைய காலை போட்டு பயங்கர தைரியசாலி. 1 மணி நேரம் தூங்க முடியல, 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல ஆண்டவரோட இணைஞ்சு. ஆனா போர் சேவகர்கள் வந்த உடனே கத்தி எடுத்து சண்டை விட்டார். ஏன் அவர் சண்டை பயந்தவன் தான் அந்த மாதிரி செய்யும். தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் அவன் புரிந்திருப்பான். நல்லா அப்படி செய்திருக்க மாட்டான். ஏன்னா இயேசு நான் சிலுவைக்கு போக என்பதை பலமுறை சொல்லிவிட்டான். தரிசனம் புரியல. சுயத்தினால எப்பவோ இப்ப எந்த நேரமும் வேலை செய்து கொண்டிருந்த பேதுரு இன்றைக்கு சிறைச்சாலையிலே கிடக்கிறான். தன்னுடைய சுயமாய் மட்டும் செய்யாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். இதான் நமக்கு இருக்கிறான். இப்ப திருப்பிக்கோங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். இவ்வளவு பயந்தான் போலியா? இப்படி நிலையற்ற மனிதனாக இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த பேதுரு ஒரு சிறைச்சாலையில தூங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன். இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தாரா? எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரா? ஊட்டி இருந்த ரூம்ல போய் எல்லாரையும் பார்த்து பேசி வந்தார். அதற்கு பிற்பாடு பேதுரு செய்த காரியம் என்ன தெரியுமா? யோவான் 24:6 வாசிக்கிறோம். எந்த மீன்பிடி வேலையை விட்டுட்டு ஒரு மனுஷன் மீன் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரோ அதே மீன் பிடிக்கிற வேலையை எல்லாரையும் கூட்டு போயிடும். எவ்வளவு நிலையில்லாத ஒரு மனிதனாக இருந்திருப்பார்கள். ஆனால் அதே பேதுரு இன்றைக்கு ஏரோதினால் கைது செய்யப்பட்டு எதை குறித்து கவலை இல்லாம, எந்த தடுமாற்றமும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி கவலை இல்லாம அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன நடக்கும்? இந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்துல அவன் வாடி தூங்கிட்டு இருக்கிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. அப்பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. வெளிச்சத்துல தூங்க முடியுமா? அது தேவதூதன் வந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அப்ப கூட பேர் தெரிஞ்சுங்க. நம்மள சில பேர் இருப்பாங்க, காதுல இடி விழுந்தாலும் தூங்குவாங்க. அது வேற தூக்கம், சரியா? அது வேற. அந்த மாதிரி கேட்டகரி நம்ம விட்டுறோம், ஓரத்தில் எடுத்துவோம். அது எக்ஸெப்ஷனல் கேஸ். ஆனா அறை முழுக்க வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவதூதன் வந்து இருக்கிறான். அமர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் வந்து என்ன செய்யறான்? பேதுருவை 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எங்க தட்டினானா? விழாவில தட்டினானா? ஆண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான பகுதி எது தெரியுமா? வேணும்னா டவுட்டா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிச்சு போட்டி பாருங்க, சரியா? எவ்வளவு சென்சிட்டிவ்னு தெரியும். அவனை சும்மா தோல்ல தட்டினாலாம் எந்திரிக்க மாட்டான்னு தூதனுக்கு தெரிஞ்சது. விழாவில தட்டி எழுப்பான். அப்போ அவன் எந்திரிக்கல. உண்மையை வசனத்தை காமிக்கிறான். அப்பயும் அவன் எந்திரிக்கல. உடனே கையில இருக்கிற சங்கிலிகள்லாம் பட்டார் வெடிச்சு விழுது. அப்பவும் எந்திரிக்கல. டீப்
பாருங்க. அப்படியெல்லாம் தூங்க முடியுமா? ஏதோ அவன் டயர்ட்ல தூங்கினா ஒரு லேசா தப்பினவனே எந்திரிச்சிருப்பான்ல. ஆனா சங்கிலி உடைஞ்சு விழுந்து தேவதூதன் வந்திருக்கான், வெளிச்சம் பிரகாசிக்குது, அந்த சத்தத்துக்கெல்லாம் அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை கொடுத்து கொண்டு மேல் வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சிருக்கிறப்பா, அங்கி எடுத்து மாட்டிக்கோ, அரை நினைது உன்னோட பெல்ட் எடுத்து மாட்டிக்கோ, அடுத்தது உன்னுடைய பாதரட்சை எடுத்து மாட்டிக்கோ, ஷூ எல்லாம் சாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தூதன் தான் மாட்டி விட்டுருக்கான் பாருங்க. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல. யாருக்காவது அப்படி நடந்திருக்கா? இன்னைக்கு தூதன் வந்து ஒரு ஹெலிகாப்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாட்டி கழிச்சுட்டு இருக்கானா? எனக்கெல்லாம் வந்ததில்லை. ஆனா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப கூட அவன் தூக்கத்துல எதிரிக்கல. அதுதான் அந்த பியூட்டியே. அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு அவனுக்கு செருப்பு போட்டு விட்டு அவனை எதிர்த்து நிக்க வச்சிருந்தா ஆனா அப்பவும் தூங்கியாது. வசனத்துல பாருங்களேன், அந்தபடியே அவன் புறப்பட்டு 9ஆம் வசனம், அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்ப கூட அவனுக்கு தெரியவில்லை. அவ்வளவு டீப் ஸ்லீப். எப்படி அவன் அமர்ந்திருக்கிறான்ல? ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு இருந்த போது அவன் கொஞ்சம் வித்தியாசமானவனா தான். ஆனா இயேசு போனதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள என்னமோ நடந்துருச்சு. அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம். எது நடந்தாங்க? 8000 பேர் என் சபையில இருந்தாங்க. ஊழியம் அவருடைய. நாளைக்கு என்ன கொண்டு அவர் நின்று போறாரு. நான் இருக்கிறது தூக்கத்தை கேட்டுருக்கணும். நான் பாட்டு தூங்குறேன், அவர் முடிச்சிருக்கிறாரு, நான் எது முடிச்சிருக்கணும் அப்படின்னு தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்கள, ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க. இந்த சம்பவத்துல சிறைச்சாலை சேவகர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்களா? காவல்காரர் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. பேதுரு தூங்கினா உண்மைதான். தூதன் வந்தப்போ சங்கிலிகள் உடைஞ்சப்போ அவன் எந்திரிச்சு கிளம்பி போகும்போது போர் சேவகர்கள் எந்திரிக்கல, அவங்களும் தூங்கி இருக்கிறாங்க. நாம் அமர்ந்து காத்திருக்க ஆரம்பிக்குமானால் சத்துருவுக்கு ஆண்டவர் தூக்கத்தை வரப்படுவார். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நாம் தூங்க ஆடிட்டு இருக்க சத்ரு எல்லாம் அடங்கி போன ஆசையா இருக்கா? நம்ம அமர்ந்து காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விட்டு அமர்ந்து காத்திருக்கும் போது நம்மையும் அமர்ந்து தூங்க பண்ணுவார். நமக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிற சிறைச்சாலை போர் சேவகர்களையும் தூங்க வைப்பார். அடுத்து நடக்கிற காட்சிகள் எல்லாம் பாருங்க. 10ஆம் வசனத்துல அவர்கள் முதலாம் காவலை தாண்டாங்க, 2வது காவலை தாண்டாங்க, தாண்டி எங்க வர்றாங்க? பட்டணத்து இருப்பு கலவரை வந்தாங்க. அப்படியே நடந்து வர்றாங்க. இந்த போத்தி சிரிச்சி அப்படிலாம் பண்ண பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். நீங்க போய் கையை பிடிச்சா திறக்க வேண்டாம். நீங்க உள்ள நுழைஞ்சோடனே என்ன பண்ணும்? ஸ்வைங் அப்படின்னு வரும். எப்படி திறக்குது? அதுல ஒரு சென்சார் இருக்குது. நம்ம வர்றதை அது கேப்சர் பண்ணுது. நம்ம வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த சென்சார் அங்க டோர் ஆக்டிவேட் பண்ணது, ஓபன் பண்ணுது. ஆண்டவர் சென்சார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. இருப்பு கதவு தூதன் போய் திறக்கலையா? அதுவாக திறந்துதான். பியூட்டி என்னன்னா அப்ப கூட பேசி எழுதியில்லை. அதுதான் ஆச்சரியமான அமர்ந்து காத்திருக்கிற அனுபவம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து பாரமில்ல, கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டோம்னா அவங்க நல்ல தூக்கம். கர்த்தர் மேல பாரத்தை வைக்கணும்னு சொல்றேன், தூக்கம் போகும். எல்லா விதமான சிந்தனைகள் வந்து மனதை ஆட்கொண்டு அப்படியே எங்க கொண்டு போயிடும். அடுத்து என்ன நடக்குது? பேதுருக்கு தெளிவு வந்த போது எல்லாம் பட்டணத்தை கேட்டுக்கிட்டு எல்லாம் தாண்டி கொண்டு விட்டதுக்கு அப்புறம் தான் பேதுருக்கு என்ன வருது? 11ஆம் வசனத்துல தெளிவு வருகிறது. அங்கே மார்க்கு என்கிற ஒரு மனிதனுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே சில பெண்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரா அவங்க வீட்டுக்கு வந்துடும். எதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்கன்னா பேதுருக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னா 5ஆம் வசனத்திலே போட்டிருக்கு. அப்படி பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு வீட்டுக்கு பேதுரு போகிறான். சத்தம் கேட்டு வந்து ஒரு ரோதை என்கிற ஒரு பெண் வந்து பார்க்கிறான். பேதுருடைய சத்தம் கேட்குது.
நேரா உள்ள ஓடி போறா. பேதுரு வந்திருக்கிறார் சொல்றா. அவங்க என்ன சொன்னாங்க? 15ஆம் வசனம், அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். என்ன அருமையான விசுவாசம் இல்ல? பேதுரு விடுவிக்கப்பட்டு வரணும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பேதுரு வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. நம்ப முடியல. நம்ப முடியாத காரியங்களையும் நாம் அமர்ந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு கொண்டுவார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நல்ல நிலையில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? எல்லாத்தையும் வீட்டில் போய் வாசிக்க மாட்டார். அதிகாரத்தெல்லாம் பேதுரு வர்றாரு, அவங்களெல்லாம் சந்திக்கிறார். என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் இந்த வசனம் சொல்லுது 12ஆம் அதிகாரத்துல 18வது வசனம், பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஹல்லேலூயா. சத்துரு கலங்கடிக்கப்பட வேண்டுமானால், சத்துருவின் கோட்டைகளுக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டாக வேண்டுமானால், நமக்கு எதிராக எழுப்பி நிற்கிறவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு கலக்கத்தை அனுப்ப வேண்டுமானால், அதற்கு தேவை அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, என்ன நடந்துச்சு? 24ஆம் வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுதானே தேவை. தேசத்திலே ஆசீர்வாதம் பெருகணும்னா தேவ வசனம் வளர்ந்து பெருக வேண்டும் அல்லவா? ஒரு பேதுரு அமர்ந்து காத்திருந்தது சத்துருக்குள்ளாக கலக்கம் உண்டானது மட்டுமின்றி தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு என்று பார்க்கிறோம். எல்லாம் சரி. இப்படி பயந்து கொண்டிருந்த பேதுரு இன்றைக்கு இப்படி தைரியசாலியாய் மாறி நிற்பதற்கு, எல்லா பிரச்சனைகளையும் பாரத்தையும் தேவன் மேல் வைத்துவிட்டு அமர்ந்து தூங்குகிற அளவிற்கு மாறின ரகசியம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு மரித்து பரமேறி சென்று விட்டார். எல்லாரும் ஒரு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். இயேசுவோடு இருந்தவர்களும் ஒரு 120 பேர் பேதுருவோடு கூட சேர்ந்து மேல் வீட்டறையிலே கூடியிருக்கிறார்கள். 50ஆவது நாள் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு மாற்றம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் இன்னும் பூமியின் கடைசி வரையிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ரகசியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவரை நீங்கள் அமர்ந்து காத்திருக்கிற அனுபவத்திற்குள் ஒருபோதும் வந்துவிட முடியாது. உங்கள் சுயத்தின் வழிதான் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்றைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டானோ அன்று தொடங்கி அவருடைய ஊழியத்திலே ஒரு வித்தியாசம், அவனுடைய பேச்சிலே ஒரு வித்தியாசம், அவனுடைய நடவடிக்கைகளிலே ஒரு மாற்றம். அவன் ஜனங்களை பார்க்கும்போது அற்புதங்கள் நடக்கிறது, எழும்பி பேசும்போது கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். ரகசியம் என்ன? தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன் என்று பேதுரு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஆவி அபிஷேகம் இருக்குதா? இல்லாதவரை தடுமாறி கொண்டுதான் இருப்பீர்கள். உலகத்தில் என்ன கிடைக்கும் என்று தான் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். சுத்தி எழும்பி வருகிற அலைகளை பார்த்து மூழ்கி கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு பலத்தோடு நீங்கள் நிரம்பி காணப்படும் போது என்னதான் பய முகத்தில் இருந்தாலும் உள்ளத்தில் தைரியமாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? இதோ ஆடி பாடி குதிச்சு அந்நிய பாஷை பேசி போறதுக்காக கொடுக்கப்பட்டார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தி நடத்துகிறவர் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலனால் பேதுரு நிரப்பப்பட்டபடியினால் தான் இன்றைக்கு பதட்டப்படல. 8000 பேர் வீடுகளில் கூடி ஆராதிக்கிறாங்க. இந்த சபை என்ன அவங்க யோசிக்கல. அவனுக்கு தெரியும் ஊழியம் கர்த்தருடையது, அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். அதே உறுதி உங்களுக்கு கிடைத்திருப்பதாக. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? யோவான் 20 அதிகாரத்தில் வீட்டில் வாசிக்கிறோங்க.
இதுவரைக்கும் பேதுரு ஏதோ இயேசுவை பின்பற்றினான். இயேசுவை விட்டு பின்வாங்கி கடல்ல மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறான். இயேசு வந்து நிற்கிறாரு. ராத்திரி முழுவதும் பிரயாசம் பண்ணாங்க, ஒண்ணுமே கிடைக்காது. பேதுரு நம்ம கேட்டாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாய்? என்ன கேட்டாரு? பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாய்? மூன்றாவது தடவை கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாய்? இத்தனை நாள் ஏதோ பின்பற்றின பேதுரு இன்றைக்கு அவருடைய நேச கயிறினால் கட்டப்பட்டிருக்கிறான். அவன் சொல்கிறான், இயேசுவே நான் உண்மைதான் நேசிக்கிறேன், அதை நீ அறிவீ சுவாமி. இத்தனை நாட்கள் நான் ஏதோ பின்பற்றி விட்டேன், ஆனால் இன்று முதல் உன்னுடைய அன்பு என்னிலே புதுப்பிக்கப்படட்டும். அவருடைய நேச கயிறினால் கட்டப்பட்டிருந்தார். முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கு கிடைக்கப்பட்டது. இரண்டாவது தேவ அன்பினால் நிறைந்திருந்தவனாயிருந்தான். அதனால்தான் அவனால் பதட்டப்படாமல் அமர்ந்து காத்திருக்க முடியும். அதே காரியங்களை சொன்னாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுரு கைது செய்யப்பட்ட போது 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சபையார் எல்லாரும் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பிறருக்காக நீங்கள் பண்ணுகிற ஜெபம் அது வல்லமையுள்ளது. அது சோர்ந்து போய் இருக்கிறவர்களையும், சத்துவமற்றவர்களையும், வியாதியில் இருக்கிறவர்களையும், பிரச்சனையில் இருக்கிறவர்களையும், பாடுமை மத்தியிலே செல்கிறவர்களையும் தூக்கி நிறுத்த வல்லமையுள்ளது. சபையார் எல்லாரும் இணைந்து ஜெபித்தபடினாலே அதற்கு பேதுரு அமர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லீங்களா? இதற்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபம் ஏதோ கேட்கப்படாது போல கேட்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இன்றைக்கு சபையாராக இணைந்து ஜெபித்தபடினாலே எனக்காக ஜெபித்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த பலன் என்னோடு கூட இருக்கிறது. தேவ அன்பு எனக்கு நிறைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவோடு கூட பேதுரு இருந்தபடினால்தான் பேதுரு எதை குறித்து கவலைப்படாமல் நான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, இது ஊழியம் கர்த்தர் தந்தது, அழைப்பு அவர் தந்தது, என்னை தேர்ந்தெடுத்தவர் அவர், அழைத்தவர் முடிவு என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னுடைய ஓட்டத்தை ஒரு ஏதாவது தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த உலகத்தின் போராட்டம் இந்த ஓட்டத்தை நிறுத்திவிட முடியாது என்ற உணர்வு பேதுருக்கு இருந்தபடியாலே அமர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் அதே அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ராஜாக்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்கிற வார்த்தையை வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதை பிடித்துக் கொண்டு அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது மாற்றங்களை சந்திப்பீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தகப்பனே, இத்தனை நாட்கள் நாங்கள் ரொம்ப கடினமாக கஷ்டப்பட்டு முயற்சி செய்து பார்க்கிறோம். எங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்துவிட்டோம். இதற்கு மேல் எங்களுக்கு வழி தெரியவில்லை. ஆண்டவரே, உம்மை நாம நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஆண்டவரே, அமெரிக்கையும் நம்பிக்கையும் நீ அல்லவோ தருவது. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீ தருகிறவராயிற்று. யாரிடத்திலே போவோம்? இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்ளுவோம்? போக வேண்டிய பாதை தெரியவில்லை. எல்லாம் இருளாய் காட்சியளிக்கிறது. அன்னைக்கு போய் வந்திருக்கீங்களா? வேதனையோடு வந்திருக்கீங்களா? அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியிலே அப்படியே கணக்கில் இருக்கிறது. ஒன்று செய், அவருடைய சித்தத்திற்கு விட்டுக் கொடுத்து உமக்காக நான் அமர்ந்து காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வர விரும்புகிறேன். ஆண்டவரே, என்று ஒப்புக் கொடுப்பீங்களா? ஒரு காலத்திலே தடுமாறி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு
கொண்டிருக்கிறார். பேதுருவே, வந்த பிரச்சனைகள் பாடுகளை பார்த்து நீ வாட்டுக்கு பின்மாற்றங்கள போயிட்டியே. உன்னை மீன் பிடிக்கிறவனா அந்த மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் என்று சொல்லிதானே அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன். இந்த கல்லிலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதை என்று சொல்லிதானே அவரை அழைத்து வந்தேன். நான் பேதுருவே, தரிசனத்தை மறந்து இன்றைக்கு மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கிறாயே. இயேசு அவரை பார்த்து கேட்டது, பிள்ளைகளே என்று நான் கூப்பிட்டார். குறிப்பாக பேதுருவை பார்த்து கேட்டது, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரை காட்டிலும் நீ என்ன அன்பாய் இருக்கிறாயா? அருமையான தேவனுடைய ஆண்டவர் குறிப்பாகவே என்னை கேட்க விரும்புகிறார். உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிட்டே மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய்விட்டாயே. நீ என்னை இன்னும் அதிகமாக நேசிக்கிறாயா? உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தரிசனம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அது ஒருபோதும் சென்று போவதில்லை. நீ மறந்து போகலாம். உன்னை வைத்திருக்கிற தரிசனத்தை நான் உன்னை வைத்தே நிறைவேற்ற விரும்புகிறேன். நீ நேசிக்கிறாயா? பேதுருவே, என்னை செலுத்துகிறாயா? நாம் அவரை நம்பி நேசிக்கவில்லை, அவர் மேல் வைத்தபடியினாலே நமக்காக நம்முடைய ஜீவனை தந்த அந்த தெய்வத்தை என்ன செய்துவிட முடியும்? எதை சாதித்து விட முடியும்? ஒன்றே ஒன்று செய்ய முடியும். என்னுடைய அன்பு முழுவதையும் நான் உலகத்திற்கு அல்ல ஆண்டவரே உமக்கு தருகிறேன் என்று சொல்ல நீ ஆயத்தமா? பேதுருவை போல அமர்ந்திருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திற்கு ஆண்டவரை கொண்டு வர அவர் ஆயத்தம். வார்த்தையை